ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1855வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10 என்னுடைய 3வது திருமொழிக்குள் இனி நுழைய வேண்டும். முதல் 2 திருமொழிகளை அனுபவித்து நிறைவு செய்துவிட்டு இன்று 3ஆம் திருமொழிக்குள் நுழைய வேண்டும். இதுவும் 2ஆம் திருமொழி போலவே ராமாவதாரத்தில் ஈடுபாடு என்ற திருமொழியாகும். இந்த 3ஆம் திருமொழி பற்றிய ஒரு முன்னுரையை இன்றைக்கு அனுபவிக்கலாம். 10ஆம் பத்தின் 2ஆம் திருமொழி போலவே இந்த 3ஆம் திருமொழியும் இலங்கை அரக்கர்கள் பாடும் பாசுரமாய் செல்கிறது. அரக்கர்கள் மிஞ்சி இருந்த அரக்கர்கள் போரிலே நிறைய பேர் பட்டு போனார்கள். ராவணனும் அழிந்து பட்டான், கும்பகர்ணன் அழிந்து விட்டான், நிகும்பன் அழிந்தான், இந்திரஜித்து அழிந்தான். ஆக மிச்சம் இருக்கிற அரக்கர்கள் தங்கள் உயிர் பயம் காரணமாக வந்து ராமனை வணங்கி அவனுடைய இருந்த தலைவர்களையும் வணங்கி பாடிய 2ஆம் திருமொழி போலவே குளமணி தூரம் என்கின்ற இந்த அங்கே பொங்கத்தம் பொங்கோ என்று பாடினார்கள். இங்கே குளமணி தூரம் என்று பாடி ஆடுகிறார்கள். வீர ஆவேசமுற்றவர்கள் ஆரவாரித்து ஆடும் குணாலை என்ற ஒரு கூத்துண்டு. அதுபோலவே தோற்றவர் தம் தோல்வியை புலப்படுத்தும் வகையில் குளமணி தூரம் என்ற கூத்தினை ஆடுவார்கள். அக்கூத்தினை அரக்கர்கள் நிகழ்த்தினபடியை பேசி அவர்கள் வார்த்தைகளாலே ஆழ்வார் எம்பெருமான் திறத்தை ஸ்ரீராம வெற்றியை பேசி அனுபவிக்கிறார். முன் திருமொழியில் வந்த தடம் பொங்கத்தம் பொங்கோ என்றதற்கும் இந்த திருமொழியில் வரும் குளமணி தூரம் என்பதற்கும் இலக்கணமும் சரி இலக்கியமும் சரி இந்த அருளி செயலே போதும். வேறெங்கும் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்ற பிரயோகம் இருப்பதாக தெரியவில்லை என்று ஏற்கனவே நாம் சென்ற திருமொழியிலே பார்த்திருந்தோம். அதே போல இந்த குளமணி தூரம் என்கின்ற வார்த்தையும் வேறெங்கும் இருப்பதாக தெரியவில்லை. ஆக அந்த அந்த ரெண்டிற்குமே இலக்கணமும் இலக்கியமும் பெரிய திருமொழிதான் என்றது அறிந்து கொள்ளலாம். இதற்கு முன் திருத்தலங்கள் பலவற்றையும் அனுபவித்த ஆழ்வார் முதல் திருமொழியிலே 18 திருமொழியிலே 18 திருமொழி திருத்தலங்களையும் அனுபவித்தார். அதற்கு பிறகு 2ஆம் திருமொழி 10ஆம் பத்தின் 2ஆம் திருமொழி தொடங்கி அவதாரங்களை அனுபவிக்க முற்படுகிறார். இந்த திருமொழியிலும் அதாவது 2ஆம் திருமொழியிலும் 3ஆம் திருமொழியிலும் தமக்கு பெருவிருப்பமாயுள்ள ராமனுடைய வெற்றியை எதிரிகளான அரக்கர்களின் வாய்ச்சொற்களால் அனுபவிக்கிறார். இந்த 2 திருமொழிகளிலும் தமக்கு பெருவிருப்பமாயுள்ள ராமனுடைய வெற்றியை எதிரிகளான அரக்கர்களின் வாய்ச்சொற்களாலே அனுபவிக்கிறார் ஆழ்வார். எம்பெருமானுடைய வெற்றி தமக்கு பெரு விருப்பு தருவதனாலே அந்த வெற்றியிலே மனம் ஈடுபட தோற்ற அரக்கர்களின் நிலையில் இருந்து கொண்டு பிராட்டிமார் நிலையில் இருந்து பேசுவது போலவே, அதாவது நாயிகாபாவத்திலே பேசுவது போலவே தாமான தன்மை வெளிப்படாமல் தோற்ற அரக்கர்களின் கூற்றினாலே எம்பெருமானுடைய வெற்றியை பேசி அனுபவிக்கிறார். 10ஆம் பத்தின் முதல் திருமொழியில் ஆழ்வாருக்கு இந்த கொடுமையான உலகத்திலிருந்து நலம் அந்தம் இல்லதோர் நாடாகிய, நலம் என்பதற்கு முடிவே இல்லை, அங்கே நலம் அந்தம் இல்லதோர் நாடாகிய பரமபதத்திற்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் கிளர்ந்தது. எம்பெருமான் இனி நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் விடமாட்டான் என்கின்ற நிச்சயமும் தோன்றிற்று. அதனாலே பரமபதத்திற்கு பயணம் புறப்படுவதாகவே மகிழ்ச்சி கொண்டு பிறந்தகத்திலிருந்து புகுந்த வீடு போக புறப்படுகின்ற பெண் தான் நெடுநாள் வசித்த இடத்திலே தன்னோடு மிகவும் முகம் பழகி நட்பாக இருந்த சில பெண் பிள்ளைகளை சென்று பணிந்து, நங்காய் நான் போய் வருகிறேன், மாதே நான் போய் வருகிறேன் என்று சொல்லி வருவதற்கு சில வீடுகள் ஏறி இறங்குவது போலவே ஆழ்வாரும் தம்முடைய புக்ககமாகிய
பரமபத பயணத்திற்கு பூர்வாங்கமாக தமக்கு மிக்க ஈடுபாட்டிற்கிடமான சில திருப்பதிகளிலே சொல்லிக்கொள்வதாக நுழைந்து புறப்பட்டார். அதிலே 18 திருப்பதிகளிலே சென்று சொல்லிக்கொள்வதாக முதல் திருமொழியிலே அனுபவித்தோம். ஒரு பெண் திருமணத்திற்கு அலங்காரங்கள் செய்து கொண்டு தன்னால் ஆகக்கூடிய அனைத்தையும் செய்து முடித்தாலும் கூட தாலி கட்டக்கூடியவன் தகுதி இல்லாதவனாயிருந்தால் அந்த அலங்காரமெல்லாம் பழுதே ஆவது போல இந்த ஆழ்வாரை கொண்டு இன்னமும் பல பாசுரங்கள் பாடுவிக்க திருவுள்ளம் பற்றின எம்பெருமான் இவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் தன்னுடைய திவ்ய அவதார லீலைகளை அனுபவிக்கும்படியாக காட்டி கொடுத்தான். அதாவது ஆழ்வார் பரமபதம் செல்ல புறப்பட்டாலும் இவரை கொண்டு மேலும் பல பாசுரங்கள் பாட செய்ய திருவுள்ளம் பற்றினான் எம்பெருமான். அதனாலே இவருடைய விருப்பத்தை, பரமபதம் செல்ல வேண்டும் என்கின்ற விருப்பத்தை நிறைவேற்றாமல் தன்னுடைய அவதார பெருமைகளை காட்டி கொடுத்தான். அதிலே மனம் சென்ற ஆழ்வார் இலங்கை அந்த அவதார பெருமைகளிலே இலங்கை போர்க்களத்தில் ராவணன் உயிர் திறக்கும் அளவிலே மாண்டு போனவர்களைத் தவிர மிச்சமிருந்த அரக்கர்கள் தங்கள் உயிர்களுக்கு மன்றாடும் நிலைமையில் பெருமாளுடைய வெற்றி செல்வத்தை எடுத்துரைப்பதாக இந்த 2 திருமொழிகளும் செல்கின்றன. பொதுவாக கூத்தாடும் போது பறைகளை ஒலித்து கொண்டு ஆடுவது வழக்கம். போர்க்களத்திலே பறைகள் கிடைக்காத காரணத்தினாலே வாயாலேயே அந்த பறை ஒலிப்பது போல, கொன்னக்கோல் என்று சொல்வார்கள் அல்லவா, மிருதங்கம் இந்த இதெல்லாம் சொல்லும்போது கொன்னக்கோல் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த பறை ஒலிப்பது போலவே வாயாலேயே ஒலித்து கொண்டு ராமனின் வெற்றி தோன்ற அரக்கர்கள் பாராட்டி பாடுகிறார்கள். இந்த குளமணி தூரம் என்பது ராமனிடம் தோல்வியுற்ற அரக்கர் அபயம் வேண்டி கூத்தாடுதல். இந்த வெற்றியை தம்முடைய வாயாலே பேசுவதை காட்டிலும், ஆழ்வார் தாமான தன்மையிலே பேசுவதை காட்டிலும் தோற்றுப்போன அரக்கர்களின் வாயாலேயே அவர்கள் பாவனையில் பேசி அனுபவித்தல் நன்று என்று திருவுள்ளம் பற்றினார். தாமான தன்மையில் இருந்து கொண்டும் அந்த வெற்றியை பேசலாம் என்றாலும் நீராடவாராய், பூச்சூடவாராய், காப்பிடவாராய் முதலான பாசுரங்களை பெரியாழ்வார் தம்முடைய பாவனையில தம் வாயால் பேசாமல் யசோதை சொல்லும் பாசுரமாக பேசியது போல, பெரியாழ்வார் திருமொழியிலே பேசியது போல இவரும் அந்த வெற்றியை பேசுவதற்கு இட்டு பிறந்த அரக்கர் பேசும் பாசுரமாகவே அருளி செய்கிறார். ஆனாலும் மகாபாவிகளான ராட்சசர்களின் நிலைமையை இவர் ஏறிட்டுக் கொள்ளுதல் தகுதி இல்லையே என்று சிலர் சந்தேகப்படக்கூடும். விபீஷணாழ்வான் ராட்சச குலத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவரது நல்லெண்ணம் காரணமாக எப்படி எம்பெருமானுக்கு வேண்டியவராகிறாரோ அதே போல இந்த அரக்கர்களும் தங்களுடைய தோல்வியையும் பெருமானுடைய வெற்றியையும் பேசுகிறார்கள் என்கின்ற காரணம் கொண்டு இவர்களுடைய தன்மை ஒருவாறு உத்தேச்சமாக, அதாவது ஏற்றுக்கொள்ள குறையில்லை என்பது பூர்வாச்சாரியார்களோட கருத்து. உண்மையில் சொல்லப்போனால் விபீஷணாழ்வானுக்கும் இந்த அரக்கர்களுக்கும் பெரும் வித்தியாசம் உண்டு, நெடுந்தூரம் உண்டு. ராவணன் நல்ல நிலைமையில் இருக்கும் போதே அவனை விட்டு தொலைத்து ராமகோஷ்டியிலே வந்து ஐக்கியமாகி ஓய்வு பெற்றவர் விபீஷணாழ்வான். ஆனால் இந்த அரக்கர்களோ ராவணன் மாண்டொழியும் தருணத்திலும் ராமபக்தர்களின் கோஷ்டியிலே சேர்ந்து ஓய்வு பெறாதவர்கள். அதற்கு பிறகு மரண பயம் காரணத்தினாலே ராவணனையும் மற்றும் பல அரக்கர்களையும் போல எங்களையும் கொன்றொழிக்க வேண்டாம் என்று தங்கள் உயிருக்கு மன்றாடுகிறார்கள் என்கின்ற அளவே அன்றி விபீஷணாழ்வான் போல உண்மையான சேஷத்துவத்திற்கு, அதாவது உண்மையான அடிமைத்தனக்கு, உனக்கு நான் அடிமை என்கின்ற எம்பெருமானுக்கு நான் அடிமை என்கின்ற விபீஷணாழ்வான் போல இசைந்து தொழவில்லை இந்த அரக்கர்கள். உயிர் பயம் காரணமாகவே தொழுகிறார்கள், அபயம் கேட்கிறார்கள். ஆனாலும் ஆழ்வாருக்கு இந்த விஷயத்திலே ஆராய்ச்சி செல்லவில்லை, மனம் செல்லவில்லை. ஏதாவது ஒரு வழியிலே பெருமாளுடைய வெற்றியை பேசுகிறார்கள் என்னும் அந்த அளவினையே கொண்டு உகந்து மகிழ்ந்து அவர்களின் நிலைமையை தாம் ஏறிட்டு கொள்கிறார் எனலாம். இந்த இடத்திலே பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரைவாசகத்தை நாமும் அனுபவிக்கலாம். தமக்கு பிடித்தமான ராமனின் வெற்றியை
எதிரிகள் பெயரில் எழுதப்பட்ட பாசுரத்தாலே அனுபவிக்கிறார் ஆழ்வார். அங்கு நடந்த வெற்றி தமக்கு இஷ்டமாகையாலே, தமக்கு மகிழ்வு தருவதாலே, அந்த வெற்றிக்கு இலக்காய் தோற்றுப்போன ராட்சசர் தன்மை பிறந்து, பிராட்டிமார் தசை பிறந்து நாயிகாபாவத்தில் பேசுவது போல தாமான தன்மை தோன்றாமல் தோற்றுப்போன ராட்சசர் பாசுரத்திலே ராமஜெயத்தை பேசி அனுபவிக்கிறார் திருமங்கையாழ்வார் என்று வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை கூறியதை நாமும் அனுபவிக்கலாம். 10 2, 3 ஆகிய 2 திருமொழிகளும் இப்படியே செல்கின்றன. முதல் திருமொழியில், அதாவது 10:2 பாசுரங்கள் எல்லாம் தடம் பொங்கட்டும் பொங்கத்தம் பொங்கோ என்ற முடிவினை கொண்டு முடிகின்றன. ராமபிரான் வெற்றியை பாடும் இந்த 2ஆம் திருமொழி பாசுரங்கள் எல்லாம் குளமணி தூரமே என முடிகின்றன. இந்த தொடர்மொழி இந்த அருளி செயலை தவிர வேறு எங்கும் பிரயோகிக்கப்பட்டிருப்பதாக தெரியவில்லை என்று ஏற்கனவே பார்த்தோம். இது ஒரு சங்கேத சப்தானுகாரம் என்றே தோன்றுகிறது. தோற்றவர்கள் தோல்வியாலே பறையடிக்க ஆடுவது ஒரு கூத்துண்டு, அது சப்தானுகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த அளவே பெரியவாச்சான் பிள்ளையும் அருளி செய்து வைக்க காண்கின்றோம். இனி இந்த 10 3ஆம் திருமொழியின் பாசுரங்களை, குளமணி தூரம் என்ற இந்த பாசுரங்களை அடுத்து அனுபவிக்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரம காருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.